ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Zoho எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கம்பெனி பற்றி. ஸோ அந்த Zoho அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து Zohoவில் ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன ஸ்கில் செட் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Zohoவில் இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர் ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷருக்கான சேலரி எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4.5 எல்பிஏலேருந்து 7 எல்பிஏ, ஐ மீன் 4.5லேருந்து 6 to 7 எல்பிஏ வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Zohoவில் கான்டென்ட் ரைட்டர் இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இன்டர்வியூ ப்ராசஸ், ஸோ எத்தனை ரவுண்டு இன்டர்வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியர் கட்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனலில் வந்து கெரியர் ரிலவெண்ட்டான ஒரு வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஃப்ரெஷராக ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நிறைய பீப்புள்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி போடுங்க, ஸோ இந்த இன்டர்வியூஸை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாமே வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி உங்கள் Zoho பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க Zoho கம்பெனி பற்றி ஓவராலாக ஒரு ரிலவெண்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது தேவையில்லை. ஸோ இருந்தாலுமே வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் போகும்போது HR ரவுண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவங்க கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க வந்து என்ன ஃபீல்டில் இருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ அவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா இல்லை வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். Zoho வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான். ஸோ அவங்களே வந்து அரௌண்ட் ஒரு 30 to 40 50 to ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் அவங்களே வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Zoho அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே தெரியும் வரும். அவங்களோட என்னென்ன ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே வந்து நம்மளோட ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் மெயின். ஸோ அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட் அண்ட் பப்ளிஷ் SEO ஆப்டிமைஸ்டு ரிலவெண்ட் ஒரிஜினல் அண்ட் கம்பைலிங் கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SEO அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிலவெண்ட்டான அந்த ஜாபுக்கு ஏற்ற ரிலவெண்ட்டான கான்டென்ட், அந்த ஒரிஜினல் கம்ப்ளீட்டிங் கான்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணணும். இதுக்கு மேலே அந்த ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் டு கிரியேட்டிங் ரிச் கான்டென்ட் ரிசோர்சஸ் ஆர்டிகல்ஸ். ஸோ அது கான்ட்ரிபியூட் டு கிரியேட்டிங் ரிச் கான்டென்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதால நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிட்டியான கான்டென்ட்டில் என்னென்ன அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இ-புக்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் கைட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெபினார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அவங்க வந்து எடிட் பண்ணுவாங்க. ஸோ சம்திங் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ஹெல்ப் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் டிரைவ் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் வந்து அவங்களுக்கு சம்திங் அவங்க நிறைய டொமைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிறைய டொமைன்ஸில் வந்து இந்த கான்டென்ட்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் சேனல் டு ப்ரமோட் தி கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் சேனலை சூஸ் பண்ணி அதில் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெஷர் அண்ட் அனலைசிஸ் கான்டென்ட் எஃபெக்டிவ்னஸ் with the metrics to improve the quality of content and implement insights in the future அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து குவாலிட்டியான கான்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர்டு எபிலிட்டி டு ரைட் கிளியர் அண்ட் சிம்பிள் அண்ட் கிராமட்டிக்கலி கரெக்ட் அண்ட் எரர் ஃப்ரீ கான்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக தெளிவாக எழுதுகிற பீப்புள்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கரியர்ஸ் ரீடர் அண்ட் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டிங் ஃபோக்கஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஆர் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் அண்ட் பிளாக்ஸ் எதாவது எழுத தெரிஞ்சவங்களா இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் SEO அண்ட் சோஷியல் மீடியா இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டொமைன் இஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் டொமைனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான பாயிண்ட்டு.
ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் கிரியேட் கான்டென்ட் ரெலவென்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்டென்ட்டை ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி வேணா இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்ஸ் எப்படி வேணா இருக்கும். ஸோ அவங்க மைண்ட் செட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கான்டென்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர் அண்ட் செல்ஃப் ஸ்டார்டர் அண்ட் கோ கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு குட் டீம் பிளேயர்ஸாக இருக்கணும். ஸோ அந்த டீம் பிளேயர்லையுமே வந்து நீங்களாம் செல்ஃபாக வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், அவங்க ஸ்கில்ஸ் வந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு என்ன எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தெளிவாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாபுக்கு நான் எந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ரெஸ்யூம் ரிவ்யூ உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணுற மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலிடான ஃபுல் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து எல்லா ஜாப்லையும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸை மட்டும் வேலிடான இமெயில் அட்ரஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் அதில் தான் உங்களுக்கு வந்து ஃபர்தரான கம்யூனிகேஷன் மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, வேலிடான 10 டிஜிட்ஸ் மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் நேம் ஆஃப் தி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த பிரான்ச்சில் படிச்சிங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷர் தானே, அதனால வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கில் செட் இந்த ஜாபுக்கு என்னென்ன ஸ்கில் செட் அவங்களே வந்து மெயினாக சம் ஸ்கில் செட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் எடிட்டிங், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங், பிளாக் ரைட்டிங், ஆர்டிக்கல் ரைட்டிங், பிராண்டிங், அனலிஸ்ட் ரிலேஷன்ஸ், டெக்னிக்கல் ரைட்டிங், டாக்குமெண்டேஷன், யூசர் எஜுகேஷன், யூசர் மேனுவல், ஒயிட் பேப்பர் ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், காம்படிட்டர் அனாலிசிஸ் அது அதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அந்த ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாத ஸ்கில்ஸை என்டர் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸில் சம்திங் ஏதாவது ஒரு நாலேஜ் ஏதாவது நீங்கள் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ நான் எப்படி யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த யூடியூப் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங், அந்த கான்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் எடிட்டிங் அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கான்டென்ட் எடிட்டிங் அப்படின்றத வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ப்ரொஃபைல் கண்டிப்பாக ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம். அப்படி அந்த ஸ்கில்ஸ் எனக்கு எதுவும் இல்லை, நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ ஸோ அந்த ஸ்கில்ஸை வந்து சம்திங் அதில் பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஜோஹோவில் மட்டும்தான் வந்து எந்த டிகிரி எந்த ஒரு இதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஸ்கில் செட்டை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெஷர்னால நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ரெஷர்னால எந்த ஒரு சேலரி நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேலைக்கு போகல அப்படிங்கிறதுனால நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கிறேன். நீங்களும் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சிடிசி நீங்கள் வந்து ஜோஹோல இருந்து எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து 3 to 5 LP எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 to 5 LPயை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களுக்கு நடக்குது. இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பெனியில் போய் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க, ஐ மீன் அந்த ஆஃபர் லெட்டர் வந்து எப்போ நீங்கள் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க. நான் வந்து இமீடியேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இமீடியட்னா நான் வந்து உடனே ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நாளைக்கே கூப்பிட்டா கூட நான் வந்து கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்களும் அப்படியே கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இப்போ வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த கரண்ட் சிட்டி லொகேஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இந்தியன்ஸ் தான். ஸோ அதனால் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட் இன்ஃபர்மேஷனில் ரெஸ்யூமே கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்யூமே நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெஸ்யூமே நான் எந்த டெம்ப்ளேட்டை வச்சு ரெஸ்யூமே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவை தெளிவாக அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து ரெஸ்யூம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மேக் பண்ணி
ஸோ இந்த ஜாப்க்கு இந்த கண்டென்ட்டுக்கு ரைட்டர் இந்த ஸ்கில்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படியோ ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மேக் பண்ணி ரெஸ்யூம் ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஹோ கான்டென்ட் ரைட்டர் சேலரி இன் வித் 0 to ஃப்ரெஷர் டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.16 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 43,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4.57 LPA வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதுலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கான்டென்ட் ரைட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்குமே வந்து கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நியூஸ் பேப்பரில் வந்து எழுதுறதா வந்து கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தது தான் தெரிஞ்சது. ஸோ ஓகே இதுதான் கான்டென்ட் ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்குமே வந்து தெரிஞ்சது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து கிளியர் கட்டாக ஒரு ஆப்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் ரெஸ்யூம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து பேசும். ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்ரூட்டர் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு கேண்டிடேட் ரெஸ்யூம்ஸை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 seconds மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த 6 secondsல என்ன மெயின் ஃபோக்கஸ்டாக தெரியுதோ ஸோ அந்த ரெஸ்யூம் மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதனால் நான் கொடுக்குற டெம்ப்ளேட்ஸை வச்சு உங்களுக்கு அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் கெயின் பண்ணிவிட்டு ஸோ எடுத்து நீங்கள் வந்து ரெஸ்யூம் மேக் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டே நீங்கள் காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லலை. ஸோ அதில் என்ன யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை காப்பி பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்யூம்ஸில் என்ன தப்பாக இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து நான் கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.